எஸ். ஸோ நவ் வில் ரிவ்யூ த அக்கௌண்ட்ஸ் மார்க்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கிற ஆர்டர்ல கூப்பிடுறேன். நீ உன்னோட எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மார்க் வந்து ஐ திங்க் சார் மைட் ஹவ் டிஸ்கஸ்ட் வித் யூ, பட் வில் கோ இன் பேக்வர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திருமுருகன் இருக்கியா? திருமுருகன் RSTUV இல்ல. நெக்ஸ்ட் யுவராஜ். வாடா யுவராஜ். குட் ஈவினிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் மார்னிங் டா. என்னடா இதுலயே இவ்வளவு தொல்லை? குட் மார்னிங் சார். சரி, வீடு வீடு. ஏன்டா இன்னும் உனக்கு கண்ட்ரோல் வரல இதுலயுமே? பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா இருக்கட்டும், ஏஎஸ் எக்ஸ்பிளேஷனா இருக்கட்டும், அமால்கமேஷன் மெத்தட் சால்வ் பண்ணலையா? அமால்கமேஷன் சால்வ் பண்ணேன் சார். அதுல ஒரு கொஸ்டின்ல மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த தேர்ட் கொஸ்டின்ல வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோல வந்து பிரிச்சு கொடுங்க ஷேர்ன்னு போட்டுருந்துச்சு. ஆனா ப்ராஃபிட் 2 இயர்ஸ்க்குள்ளது இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்த்துரு, இவன் ஆன்சர் அனுப்ப சொல்றேன். கிரீஸ்வர் இல்லைன்னா கிருத்தி ஆன்சர். அதை வாட்டி செக் பண்ணிடு. சரியா? இதுல ஒரு 50 மார்க் ஏம் பண்றா. 40 எல்லாம் பத்தாதுடா. 30ல இருந்து 40 மார்க் பத்தாது யுவராஜா. தயவு செஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. சரியா? அடுத்த டெஸ்ட்ல 40ல இருந்து 50 மார்க், அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 60 மார்க். சரியா? இன்னும் டெஸ்ட் 1 தான் எழுதியிருக்க. டெஸ்ட் 2 ஒரு ஹாஃப் டே எக்ஸ்ட்ரா வேணா கூட எடுத்து பொறுமையா படி, அர்ஜென்ட் இல்ல. சரியா? கான்செப்ட உள் வாங்கிக்கோ, அழகா அப்ளை பண்ணு, சூப்பரா கிளியர் பண்ணு. சரியா? உன்கிட்ட பொட்டன்ஷியல் இல்லாம இல்ல. இதுலயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 MCQ வச்சிருந்தா அடிச்சு தம்சம் பண்ணிருப்ப, அது எனக்கு தெரியும். ஆனா அது வேலைக்காக. சரியா? நல்லா பிராக்டிஸ் பண்ண. அடுத்த டெஸ்ட்ல 40ல இருந்து 50 எய்ம் பண்ணு. நெக்ஸ்ட் சூர்யா. சார் எவ்வளவு மார்க் பா எதிர்பார்த்த? 45 சார். 18 மார்க் பா. எதுவுமே இல்லடா ஆன்சர்ல. கிருத்தி, உன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆன்சர் மட்டும் அப்படியே சட்டுன்னு குரூப்ல போடுறேன். எஸ் சார். அர்ஜென்ட் இல்ல, கொஞ்சம் பொறுமையாவே போடும். ரீசெண்டா தான் வந்து பண்ணேன். நேற்று தான் 10th ஜூலை 13 பக்கம் எழுதியிருக்கடா. சரியா? ஃபுல் ஃபிளெஜ்டு கொஸ்டின் எதுவுமே எழுதல. 11, 12 ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஒண்ணுமே எழுதல. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ரொவிஷன் இல்ல. கொஸ்டின் நம்பர் 3, 4 தப்பு. அப்புறம் எப்படி மார்க் வரும்? 40 மார்க் எப்படி ராஜா எதிர்பார்க்கிற? எனக்கு புரியல. 13 பேஜ் எழுதியிருக்க. ஆவரேஜா பார்த்தனா கூட அப்போ ஒரு பேஜுக்கு 3 மார்க் வாங்கணும். 13 3 39. 13 3 39. சுத்தமா எதுவுமே இல்ல ஆன்சர் பேப்பர். உண்மையா சொல்ல போனா ப்ரிப்பேர் பண்ணு, உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஆல்ரெடி எக்ஸாம் போயிட்டு வந்தாச்சு. கரெக்டா இருந்தா பரோட்டா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேஜா. எங்க இருக்கீங்க? ஹாய் தேஜா. ஹாய் சார். எஸ், குட் இஸ் தட் மார்னிங். ஓகே இஃப் ஐ டாக் இன் தமிழ் ஆர் யூ வாண்ட் தமிழ் இங்கிலீஷ்? சார், தமிழ். ஐ அம் ஓகே வித் தமிழ் சார். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான், யூ ஹேவ் லெஃப்ட் பிக் கொஷின்ஸ். ஏன் அப்படி? டைம் பத்தல சார். நான் வந்து சரி ஓகே எவ்வளவு முடியுதோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல எழுதலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். 2 கொஸ்டின், 2 8 மார்க்ஸ் கொஸ்டின் மட்டும் அப்படி விட்டேன் சார். விட்டா என்ன ஆகும்? அப்ப எவ்வளவு மார்க் எழுதியிருக்க? 80, 2 8 மார்க் விட்டுருக்க. உள்ள இல்ல நிறைய சார். காம்படிஷன் இருக்கு. 14th அந்த அட்ரவைஸ் இது போடுறது தப்பு, டாக்ஸ் கால்குலேஷன். 16ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இல்ல. 15ல என்ன ரெவென்யூ, அதுக்கான எவ்வளவு ரெவென்யூ புக் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அப்ப அதெல்லாம் இல்லைன்னா அந்த கொஸ்டின் நம்ம எழுதலன்னு தான் கன்சிடர் பண்ணணும். If the explanation and the answer is not sufficient to corroborate the justified marks na, it is equal to not attending the answer. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா நான் சொல்றது. சோ அப்ப அத பாரு. சரியா? 38 மார்க் not at all sufficient. See,
வெறும் ரிலேட்டட் பார்ட்டி, வெறும் டிஸ்கன்டினியூ ஆப்ரேஷன், வெறும் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் வச்சு பாஸ் பண்ண முடியாது ராஜா. சரியா? ஓகே சார். நான் திட்டல, ஐ எம் நாட் ஸ்கோல்டிங் யூ, ஐ எம் நாட் பிளேமிங் யூ, நத்திங். இட்ஸ் ஓகே சார். ஓகேவா? ஐ டூ இட் நெக்ஸ்ட் எக்ஸாம் சார். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்லா எழுதுறேன் சார். சூப்பர். அடுத்ததுல 50 தான் பாஸ். உனக்கு 50 எடுத்தாதான் பாஸ். ஓகே சார். If you want to take half day extra time, take, no problem. No one is going to scold you. ஏன் இது டெஸ்ட் எழுதல அப்படின்னு. சரியா? All the best. Do Okay. it. Yes sir. Thank you sir. Sure. Thank you. Next, Sai. சாய் இருக்கியா? இல்லையா? இல்ல. நெக்ஸ்ட், கிரண் ராஜ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கிரண். கிருதி ஆன்சர் பேப்பர் அனுப்பிச்சிருக்கா. ஒரு ரேண்டமா ஒரு 2 நீ எழுதின கொஸ்டின் அந்த ஆன்சரோட டக்குன்னு செக் பண்ணு. உனக்கு என்ன கொஸ்டின் பிடிச்சிருக்கோ அந்த கொஸ்டினை 2 செக் பண்ணு. கொஸ்டின் நம்பர் 3 and 4 கம்பேர் பண்ணனா நான் கொஞ்சம் சந்தோஷம். 3 கம்பேர் பண்ணனா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். 3, 7. அதுக்குள்ள மத்த பசங்க எல்லாரும் டக்குன்னு அந்த குயிக்கா அந்த ஆன்சர் பார்த்து வைங்க. கிருத்தியோட என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு. வீடியோ ஆன் பண்ண எல்லாரும் குப்புன்னு எல்லாம் காணாம போயிட்டீங்க. வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? மத்த நாள்ல மீட்டிங் கூட மாட்டேங்க. சொல்லு யுவராஜ். லீவ் ஆகி கொடுத்தா சார், வெளியே இருக்கேன். ஓகேடா, ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட், அனி பிரசாத், அனன்யா, சந்தோஷ், மகேந்திர பாபா ரெடியா இருங்க. மகேந்திர பாபா கண்டிப்பா நீ எல்லா கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி வை. உன்கிட்ட தான் நிறைய பேசணும். சார் மகேந்திர பாபா பார்த்தேன். இருக்கீங்களா? சொல்லு கிரண். தேர்ட் கொஸ்டின் பார்த்தேன் சார். என்ன தப்பானு கண்டுபிடிச்சியா? எஸ் சார். ஸோ அப்ப மிஸ்டேக் நிறைய இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 100 மார்க் எழுதுனியா? இல்லைங்க சார். நீ எவ்வளவு மார்க் கிட்ட? 23 மார்க்ஸ் விட்டுருக்கேன். 77 தான் சார் அட்டன் பண்ணியிருக்கேன். இது முதல்ல ஆக்சுவலா இட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் யூ ஃபர்ஸ்ட்? சார் 2-3 தியரி கொஸ்டின் இருந்தது சார், அது மட்டும் நான் படிக்கலைன்றனால எழுதலை சார். நெக்ஸ்ட் தியரி படிச்சிடறேன் சார். தியரியோ சம்மோ புக்ல தானே இருக்கு, படிச்சு அவ்வளவுதான். ஓகே சார். தியரி சம்ன்ற டிஸ்டிங்ஷன் வந்து அது எக்ஸாமினருக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் மார்க் தான். ஆமா சார். படி 24 மார்க்டா கிரண். ஆன்சர் அனுப்புறேன், அந்த ஸ்கோர் கார்டு அனுப்புறேன். மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகேங்க சார். தேங்க்யூ. அனி பிரசாத் இருக்கியா? MAN இல்ல. நெக்ஸ்ட், அனன்யா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அனன்யா. சார் சொல்லு, எவ்வளவு மார்க் எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல? சார் ஆக்சுவலி நான் வந்து அக்கௌண்டிங் டெஸ்ட் 1ஓட ஸ்கோர் மார்க் தெரியும் சார். ஏகே சார் வேற கிருஷ்ணன் சார் சொல்லியிருந்தாரு. அட் தட் டைம் ஐ ஹேட் எக்ஸ்பெக்டட் சம்வேர் ஒரு 65 to 70 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். பட் எனக்கு தெரியும் சார் மார்க் வாஸ் வெரி லோன்னு. அதுக்கப்புறம் தான் கிருத்தி அவங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருந்தேங்க சார். 2 கேள்வி. ஒன்னு, இப்போ உனக்கு கொடுத்த மார்க் கரெக்ட்னு ஃபீல் பண்றியா, கம்மின்னு ஃபீல் பண்றியா? சார் இது கரெக்டா கொடுத்தனால தான் சார் என்னால என் மிஸ்டேக் என்ன, நான் வந்து என்ன நானே ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் ஐசிஐ எதிர்பார்க்கறதுல நான் வந்து ஐ வாஸ் ஃபாலிங் ஷார்ட் சார்.
அதுக்கு எனக்கு ஒரு தட்டி எழுப்பின மாதிரி இருக்கு. நீ இதெல்லாம் பண்ணிருக்க, நீ இதெல்லாம் இன்னும் பண்ணிருக்கணும். அதனால நான் எங்க நான் நினைச்சிருக்கேன் நான் அந்த கொஸ்டின் கரெக்டா பண்ணிருக்கேன்ட்டு. பட் எனக்கே எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நான் நிறைய இடத்துல தப்பு பண்ணிருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சது சார். இட் வாஸ் ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்தது எனக்கு இந்த இது. வேக்கப் கால் ஃபோன் வரும், எழுந்தா சந்தோஷம், அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்பி தூக்கிட்டா உனக்குதான் பிரச்சனை. சரியா? எஸ் அடுத்த டெஸ்ட் 50 குறைஞ்சு வாங்காத. 50 குறைஞ்சு எழுதுவோம் போல பரவாயில்லையே. அடுத்த டெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு 2ல 56 வாங்கியிருக்க. ஓகே பரவாயில்லையே. ஓ கிருஷ்ணன் சார் சொல்லி திட்டு வாங்கி அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணியா எப்படி? சார். கிருஷ்ணன் சார்ட்ட மட்டும் திட்டு வாங்கியிருந்தா கூட ஓகே சார். அம்மாட்டையும் சேர்த்து திட்டு வாங்கினேன் சார். எல்லா அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ண தப்பா பண்ணிடக்கூடாது, வி ஹாவ் டு ரெக்டிஃபைங்கிறதுல இருந்தேன் சார். பட் இன்னும் ஐ ஃபால் ஷார்ட் சார். 70 தான் நீங்க பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கும் போது ஐ ஸ்டில் ஃபால் ஷார்ட். எஸ் சார். செகண்ட் டெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் லெட்ஜரை ஏன் க்ளோஸ் பண்ணல? எல்லா சமூகம் அப்படியே ஜாலியா விட்டேன். சார் டைம் பத்தல சார். இதுல உட்காந்து ஃபுல்லா இப்போ கால்குலேட் பண்ணி எழுதுனா அடுத்த சம் போயிடும்னு சொல்லிட்டு நான் ஐ டென்ட் ட்ரை இட் சார். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் கூட பண்ணாம பாத்துறேன் சார். பாரு, அப்படியே டீல்ல விட்டுறாது எல்லா சமயம். ஷோர் சார். சரியா? கண்டிப்பா சார். 56 போன டெஸ்ட்டுக்கு ஓகே, ஆனா ஆவரேஜுக்கு பத்தாது. சரியா? அடுத்த டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் 3 கொஞ்சம் பெரிய டெஸ்ட். எல்லா சம்மெல்லாம் பல்கா இருக்கும். அப்புறம் டைம் பத்தலன்னு சொல்லக்கூடாது. இம்பேர்மெண்ட் அது இதுன்னு இருக்கும். கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் 4 சம் எழுதுனாலே 1 hour காலி. சரியா? எஸ். டைம் பார்த்துக்கோ. அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இம்ப்ரூவ் பண்ணிட்ட ஓகே, பட் பத்தாது. ஓகே. நெக்ஸ்ட் சந்தோஷ் இருக்கியா? தேங்க்யூ சார். ஓகேப்பா, தேங்க்யூ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க தேஜா. சார் இப்போ ஆன்சர் பேப்பர்ஸ் எப்படி சார் நான் பார்க்க முடியும்? நான் ஸ்கோர் கார்டு ஒரு எக்ஸல் அனுப்புவேன் குரூப்ல. ஸோ அதுல மார்க் வைஸ் இருக்கும். பக்கத்துல என்ன எதுக்காக மார்க் குறைச்சிருக்கேன்னு இருக்கும். சரியா? ஓகே சார். ஒரு half an hourல அனுப்பிச்சிடுறேன். சரிங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அனன்யா பேசியாச்சு. கிரீஸ்வர். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கிரீஸ்வர். ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா 67ல இருக்க சாலிடா இன்னொரு 75 கிராஸ் ஆயிடும். பிரச்சனை இல்லை. ஒன்ட்ட நான் பேசணும்னு நினைச்சதே வந்து டெஸ்ட் நம்பர் 2 தான். ஆன்சர் பார்த்தியா நீ டெஸ்ட் நம்பர் 2? சார் கொஞ்சம் வஸ்டா தான் சார் எழுதியிருக்கேன். ஏன் அப்படி? கொஞ்சம் ஏஎஸ் 21, 23, 27 அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணல சார். வெரைட்டி ஆஃப் சம் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஒரே மாதிரி அந்த பேலன்ஸ் ஷீட் சம் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க, அதனால தான். நீ பார்த்தனாக்க அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் 1 67, டெஸ்ட் 3 67, டெஸ்ட் 2 32. அப்ப நான் உனக்கு திட்ட மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த டெஸ்ட் தான் உனக்கு தப்பா இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணும்? 1 day எடுத்து படி டைம். திரும்ப செல்ஃபா எழுதிப்பார் டெஸ்ட். இதெல்லாம் வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப போட முடியுதா? அப்படி முடிஞ்சதுன்னா சூப்பர், விட்ரு, வெரி குட். இல்ல இது கஷ்டமா இருக்குன்னா அப்ப அந்த சாப்டர் இன்னொரு வாட்டி படிச்சிரு. சம் இருந்தா கிடுகிடுன்னு போட்டு பார்த்து. அட்ஜஸ்ட்மெண்ட் புதுசா இருக்கு, கீழே இருந்து கேட்கறான் சார் செம்ம, நான் மேலே இருந்து படிச்ச சாரா, நீனும் கீழே இருந்து போட்டு. சரியா? சூப்பர், வெரி குட், கிளியர் ஆயிடும், டோன்ட் வரி. தேங்க்யூ சார். சூப்பர். சந்தோஷ் வாங்க. சந்தோஷ் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தோஷ். அக்கவுண்ட்ஸ் டெஸ்ட் 1ல எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? சார் 40+ தான் சார். 40+. சரி. சார் அந்த ஃபுல் ஃபிளெஜ்டு சம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? அமால்கமேஷன் மெர்ஜர் மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா சார் பேலன்ஸ் ஷீட், நோட்ஸ், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லாம் வச்சு ஒரு சம் தான் போட்டிருக்கீங்க, கரெக்டா? மிச்சம் எல்லாமே குட்டி குட்டி சம்மு, 2-3 மார்க் சம்மு. சும்மா இந்த செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங், ரிலேட்டட் பார்ட்டியில எஸ் ரிலேட்டட் பார்ட்டி, நோ நாட் ரிலேட்டட் பார்ட்டி, எஸ் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன், இது பத்தாது.
அதே மாதிரி நீங்க எழுதுறதும் வந்து எக்ஸ்பிளனேஷனா எழுதல, 2-3 கொஸ்டினையும் ஜாலியா விட்டீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு. குவார்டர் வைஸ் ரிப்போர்ட்டிங்கும் தப்பு. 11 மார்க் தான்ப்பா வந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் 2 சம் ஃபுல் தப்பு. ஒரு வாட்டி பார்த்துடுங்க, நான் மார்க் அனுப்புறேன். இது வந்து எப்படி அனன்யா வந்து வேக்கப் கால்னு சொன்னாலோ உனக்கும் இது வந்து வேக்கப் கால். தட்டி எழுப்புறாங்க. சரியா? சரி. பிராக்டிஸ் பண்ணு. நான் உன்னை தப்பே சொல்ல, உன் மேல கோச்சுக்கல, உன்னை நான் திட்டல, எதுவுமே பண்ணல. நம்ம பிராக்டிஸ் பண்ணது பத்தல. சரியா? இன்னும் பிராக்டிஸ் பண்ணு. எல்லா சமயம் போட்டு பாரு. ஏன் இதை ஆட் பண்றோம், இதுல இப்ப எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் இன்டூ எவ்வளவு கன்வர்ஷன் நடக்குதா, அது ஏன் இன்டூ பண்றாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா ஏன் வருது, அதை ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சம் போடாது. சம் போடும்போது ஃபோக்கஸ்டா போடும். சம் மட்டும்தான் கண்ணில் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் முகேஷ் கண்ணன். எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 56, செகண்ட் டெஸ்ட்ல 46. குறைஞ்சுனே போகுது. வாட் இஸ் த ரீசன்? அமால்கமேஷன் மட்டும் தான் சார் போட்டு பார்த்தா நடுவில் டெஸ்ட் எழுதுறப்ப இதாயிருது. சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அமால்கமேஷன், செகண்ட் டெஸ்ட் இபிஎஸ்ஆ? எல்லா டெஸ்ட்லயும் ஒரு சாப்டர் கஷ்டமா தானே இருக்கும். எஸ் சார். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பிராக்டிஸ் பண்ணல, கரெக்டா? எஸ் சார். அது ரெண்டுத்தையும் பண்ணு, நல்ல காலம் பிறக்கும். அது பண்ணாதான் நல்ல காலம். சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். கிருதி. சார் சொல்லு கிருதி, நீ தான் சொல்லணும். டெஸ்ட் 2ல 70 to 75 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். டெஸ்ட் 1 மார்க் ஆல்ரெடி தெரியும். டெஸ்ட் 2ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? 70 to 75. 78. சரியா? நான் தான் ஒரு ஒரு மார்க் எல்லாத்தையும் குறைச்சிருப்பேன். 12th சம் மட்டும் ஒரு அடி செக் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். டெஸ்ட் 3 இன்னும் எழுதல. ஓகே, பார்த்துக்கோ. கான்ஃபிடென்ட்டா இரு. காட ப்ரே பண்ணிட்டே இரு. சரியா? எங்க போனாலும் கடவுளே அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே சார். நீ கிளம்பு, படி, போ, வேலை இருந்தா பாரு. பை. எஸ் சார். நெக்ஸ்ட் மஹிந்திரா பாபா. சார் இங்கதானே இருந்தாங்க. எஸ் மஹிந்திரா பாபா, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்க்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் தேர்ட் டெஸ்ட்டுக்கும் ரொம்பலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதே நம்ம சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கோம். ஏன் இப்படி? ப்ராக்டிஸ் பண்ணலையா? எல்லா சமமும் தப்பா போடுறோமே. அப்ப நம்ம கிளாஸ் ஒழுங்கா பார்க்கலையா? நம்ம புரிஞ்சுக்கலையா செம்ம? என்ன மேட்ரு? சார் அந்த ஃபார்மேட் தான் சார் தப்பா போட்டுருக்காங்க. புரியல. ஃபார்மேட்டும் அந்த ரிலேட்டட் பார்ட்டிலாம் வெறும் சாட்டிஸ்ஃபைட் மட்டும் தான் சார் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி. சரி, நம்ம ஃபார்மட்டே இப்ப கேஷ் ஃப்ளோலாம் எப்படிடா இருக்க ராஜா? எல்லா சமமும் தப்பா இருக்கும், எனக்கு புரியல. போட்டு பார்த்தியா நீ முதல்ல கேஷ் ஃப்ளோவை? உண்மை கொஞ்சம் சொல்லு. டச் யுவர் ஹார்ட் அண்ட் சே, சார் நான் புக்ல கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு ஆன்சர் மட்டும் நான் ஃபார்மட்ல இது வந்து இன்வெஸ்டிங், இது வந்து ஆப்ரேட்டிங், இது வந்து ஃபினான்சிங் நான் போட்டு பார்த்தேன்னு சொல்லு. கொஞ்சம் சம் தான் சார் போட்டு பார்த்தேன். கொஞ்சம்னா எவ்வளோ? ஒரு 4-5 சம்ஸ் போட்டு பார்த்தேன் சார். மெத்தட்ஸ், டைரக்ட் மெத்தட்ஸ், இன்டைரக்ட் மெத்தட்ஸ்ல 4-5 சம்ஸ் போட்டேன். பத்தவே பத்தாது. எதுவுமே இல்லடா ராஜா சம்பள, உண்மையா சொல்ல போனா. ஸ்கெடியூல் 3 பேலன்ஸ் ஷீட்டு, P&L வித் நோட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லடா ராஜா. அவசரப்பட்டு எல்லா டெஸ்டும் எழுதாத. உன்ட்டு நான் அதுதான் சொல்லுவேன். 4 டெஸ்ட் எழுதிட்ட, எல்லாமே சிங்கிள் டிஜிட். டெஸ்ட் எழுதுற நிப்பாட்டு, உண்மையா சொல்ல போனா. ஓகே சார். படி. இப்ப ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோல்டு மெடல் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோமா? இல்லை சார். அப்புறம் நீ திரும்ப இந்த ஃபுல் அக்கௌண்ட்ஸ் புக்கையும் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். எழுதி வச்சுக்கோ. சரியா? ஓகே. அதுதான் விஷயம். படி, பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் அனன்யா, யூ கேன் லீவ். யார் பேப்பர் பார்த்துட்டனோ யூ கேன் கோ. போய் வேலையை பாருங்க, படிங்க, சாப்பிடுங்க, இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த சாய். தேங்க்யூ சார். கிளம்பு கிளம்பு, பை பை. சாய் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். ம். அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தீங்க? எதுவும் எதிர்பார்க்கல சார். சும்மா சொல்லு எவ்வளவு வரும். நீ தானே எழுதுன. ஒரு 50. கிருத்தி 50 ஆன்சர் சார். செக் பண்ணி பாத்தியா உங்களோட? இல்ல சார். அப்புறம் கையோட கம்பேர் பண்ணிட்டு என்கிட்ட சொல்ற நீ மீட்டிங் முடியறதுக்குள்ள. ஓகே சார். கிருத்தி ஆன்சர் பேப்பர் அனுப்பிச்சிருப்பா குரூப்ல. அது உன்னோட ஆன்சர் பேப்பர் எஸ் செக் சார். பண்ணிட்டு ஒரு டாப் 5 கொஸ்டின், அந்த 8 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லு. ஓகே சார். நெக்ஸ்ட் திருமுருகன் வரல, யுவராஜ் யார் இருக்கீங்க? தேஜா, ஐ ஸ்போக் டு யூ. இஃப் யூ கேன் லீவ்னா யூ கேன் லீவ். யாரெல்லாம் இருக்கீங்க? ஸ்ரீஜனனி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மார்க் பாத்தியா? பார்த்தேன் சார். பாத்தியா? என்ன அதுல இருந்து தெரிஞ்சுட்ட? கொஸ்டின் ஒழுங்கா படிக்கவே இல்லை சார். புரியல. டைம்குள்ள முடிக்கணும். கொஸ்டின் ஒழுங்கா படிக்கவே இல்லை சார். டைம்குள்ள முடிக்கணும்ட்டு கரெக்டா ஒரே மிஸ்டேக். எல்லா அமால்கமேஷன் கொஸ்டின்லயும் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கரெக்டா படிக்கவே இல்லை சார். ஓகே, நெக்ஸ்ட் வேற. சார் அப்புறம் ஒரு டவுட் இருக்கு சார். கொஸ்டின் நம்பர் 13 சார், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். அதான்டா, அந்த கொஸ்டின் வைஸ் ஆன்சரை நீ கிருத்தி ஆன்சரோட ஒரு வாட்டி பாரு. அப்படி இல்லைன்னா ஆன்சர் எப்படின்றத நான் சொல்றேன், சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் வேற 2-3 டெஸ்ட் நீ எழுதி ஸ்ரீஜன், நீ உன் பேப்பர் பார்த்து லா 1 எஸ் சார். ஆக்சுவலா பார்த்தா நல்லா எழுதியிருக்க. நான் ரிமார்க்ஸ் என்ன போட்டிருக்கேன்னா வெரி எலாபரேட் ஆன்சர்னு போட்டிருக்கேன், சரியா? ஸோ ஹாப்பி வித் யர் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் 50 மார்க்கு ஓகே லெவல் தான். லால 60 இஸ் குட். அங்கே நான் ஒரு மார்க் குறைச்சிருப்பேன், அதனால அப்படி வந்திருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோ. ஃபெமா ஒரு வாட்டி செக் பண்ணி விட்டுரு. அது என்ன சம் வந்து நம்பரா கேட்டிருந்தாங்கன்னா நம்பரா போடு, வெறும் இதா எழுதாது தியரியா. வேற ஸ்ரீஜன் நீ இன்னொரு இடத்துல பார்த்த நீ டிடி. டிடி சூப்பரா, வெரி குட், நல்லா பண்ணியிருக்க. 40 மார்க் வாங்கியிருக்க 50க்கு. ஹாப்பி. அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டேன்னா குரூப் பண்ண அவ்வளோதான், வாஷ் அவுட் பண்ணி விட்டுருலாம், கிளியர் பண்ணிடலாம், கவலைப்படாது, சரியா? ஓகே சார். அக்கௌண்ட்ஸ்ல கால்குலேஷன் ஒரு அடி செக் பண்ணிடு எல்லாமே, சரியா? இப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுக்காதனால தப்புன்னா இந்த மாதிரி எல்லா சாப்டர்லயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இபிஎஸ்ல இது எடுக்கலன்னா தப்பாயிடும், இதை ஆட் பண்ணலன்னா தப்பாயிடும் அப்படின்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இந்த மாசத்துக்கு போடலன்னா தப்பாயிடும் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு அடி செக் பண்ணி, சரியா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் யார் இருக்கா? ஃப்ளோரன்ஸ் இருக்காங்களா? ஃப்ளோரன்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் 1 ஓகே, அக்கௌண்ட்ஸ் 2 ஓகே, அக்கௌண்ட்ஸ் 3 ஓகே. சொல்லுங்க ஃப்ளோரன்ஸ். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார் அக்கௌண்ட்ஸ்ல. அது கொஞ்சம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணிட்டேன் சார். அதனால அது முடிக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி அவசர அவசரமா ப்ரிப்பரேஷன் சரியா இல்லாம எழுதுன மாதிரி இருக்கு சார். அதனால இப்போ எல்லாம் திரும்பியும் படிச்சுட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு அவனுக்கு மகேந்திரா பாபாக் சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் முடிக்கிறவன் எது அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது, சரியா? கரெக்டா படிக்கிறோமா? 14 பேஜ் தான் எழுதுறீங்க 100 மார்க்குக்கு. எனக்கு தெரியல, உண்மையா சொல்ல போனா ஒர்க்கிங்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டே போடல. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒர்க்கிங் எப்படி போடணும் தெரியுமா? ஒரு சேல் நடந்ததுன்னா இந்த சேல் இதா இருக்கு, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ, இவ்வளவு காஸ்ட் இவ்வளோ, அதோட P&L ஒரு ஒர்க்கிங்க்கும் போகும்.
புக்ல அப்படிதானே கொடுத்துருக்காங்க. புக்ல எத்தனை பேஜ் இருக்கு? ஒர்க்கிங் நோட் 2 பேஜுக்கு போகும். அது மாட்டு டப்பா இவ்வளவுதான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லெட்ஜர் ஒர்க்கிங் நோட் 4 பக்கத்துக்கு போகும். அப்படிதானே இருக்கு புக்ல. நம்மளும் அப்படிதானே போடணும். சரியா? 3 டெஸ்ட் சுத்தமா பத்தாது. 20 ரேஞ்ச் எல்லாம் படிங்க. யாரும் வந்து நீ இவ்வளவு டெஸ்ட் ஒரு வீக்குள்ள 10 டெஸ்ட் எழுதணும்னு யாரும் உங்களை புஷ் பண்ணல. படிச்சுட்டு பொறுமையா எழுது. சரியா? டேக் a ஓகே ரீசனபிள் சார். டைம். பிராக்டிஸ். கண்ணால பார்க்காதீங்க புக்க. சரியா? ஓகே சார். பை. நெக்ஸ்ட் வேற யார் இருக்கா? ஸ்ரீ கணேஷ் உன்கிட்ட பேசுறேன்ப்பா. குட் மார்னிங் சார். என்னடா செகண்ட் டெஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கேடா. என்ன பண்ணியாச்சு? ஆன்சர் ஆமாம் பாத்தியா? பார்த்தேன் சார். ஒரு கன்சல்டேஷன் தான் சார் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இப்போ நான் போட்டேன் சார். கன்சல்டேஷன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸ்ரீ கணேஷ் செகண்ட் டெஸ்ட் 15 மார்க் இருக்குடா. 11 12 10 11 12 அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டா? அதான் உள்ளா காலி. சார் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தப்பா சார்? ஆமாப்பா. பிராக்டிஸே பத்தலடா ராஜா. சரி சம்ஸ்லாம் நான் ஐசிஐ மெட்டீரியல் இருக்கிறது போட்டு பார்த்தேன் சார். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டு பார்த்தனா இங்க ஆன்சர் கரெக்டா வரணுமே. எப்படி சார் எல்லாமே தப்பா சார்? ஆமாப்பா. நான் செகண்ட் டெஸ்ட்ல கிருத்தியோட ஆன்சர் என்கிட்ட சொல்றேன். நான் செக் பண்ணி. சார் தேர்ட் டெஸ்ட்ல 60 எதிர்பார்த்தேன் சார். 60 எதிர்பார்த்தியா? 42டா. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட வருமா? முடிச்சுட்டு வந்தேன். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. மணியை பார்த்து நான் தான் உட்காந்து 9:48. சரியா? பாத்துக்கோ. படி. எந்த ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் சார்? புரியல? எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் சார் நான் இப்போ? ஏரியாஸ் டு ஒர்க். கேஷ் ஃப்ளோ ஃபுல் காலி. இபிஎஸ் ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் அவ்வளவுதான். இம்பேர்மெண்ட் படிக்கல. ஏரியாஸ் என்ன எல்லாமே தான் இருக்கிற. 3 சாப்டர்னா 3 சாப்டர் எல்லா ஒர்க்கிங்கும் தான் படிக்கணும். சரியா? படி, கிளியர் பண்ணு. நெக்ஸ்ட் மகேஷ் வரன். சார் இந்த டெஸ்ட்டுக்கு இந்த ஸ்கோர் கார்டு அனுப்புவீங்களா சார்? இதோ இப்ப கையோட ஆன்சர் 2 மினிட்ஸ் மீட்டிங் முடிச்சு அடுத்த செகண்ட் வந்துடா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மகேஸ்வரன். சார் செகண்ட் டெஸ்டும் தேர்ட் டெஸ்டும் எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் அது சார் அந்த செகண்ட் டெஸ்ட் வந்து சார் மார்க் சொன்னார் சார். சொல்லிட்டாரா? மார்க் 25. எஸ் சார். சார் அதுல கன்சல்டேஷன் எனக்கு வந்து மார்க் அது எனக்கு போட தெரியலையான்னு தெரியல சார். மார்க் வரல சார். அப்புறம் அங்க தியரி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் நான் ஒரு மாதிரி ஜென்ரலா எழுதுறேன் சார். ஆனா கான்செப்ட் ஜென்ரல் அதனால மார்க் வரல சார். நான் பார்த்து எவாலுவேட் பண்ணேன் சார். இதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். வெரி குட். உனக்கு அப்ப என்ன தப்புன்னு தெரியுது. கரெக்டா? எஸ் சார் தெரியும் அப்ப சார். அதுல வேலை செஞ்சனா ஈஸியா கிளியர் ஆயிடும். ஆனா அந்த தேர்ட் டெஸ்ட் நான் போட்டிருக்கேன் சார். நான் புக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் சார் போட்டேன். தேர்ட் மார்க் டெஸ்ட் அதான்ப்பா 44 மார்க் வந்திருக்கு. 1 2 3 கேஷ் ஃப்ளோவுமே ஃபுல்லா தப்பு. ஓகே சார். அப்ப 8 7 7 எவ்வளோ? 14 பிளஸ் 8 22 மார்க் காலி. அப்ப எழுதுனதே 78 தான். 78ல அந்த 14 15 16 லாஸ்ட் 3 சம் இருக்கு பாத்தியா? அதுக்கு எக்ஸ்பென்ஸ் தேவை. பிளஸ் இம்பேர்மெண்ட் ஒர்க்கிங்கும் டிப்ரிசியேஷனும் தப்பு. அப்ப அந்த 7 7 8 எவ்வளோ? 22. 22 எவ்வளோ? 44. அப்ப we have written only 56. கரெக்டா? அதுல ஸ்கோர்டு 44. இதுதான் மார்க் எவாலுவேஷன். கரெக்டா? சி 56ல 44 ஓகே. 100க்கு 44 நாட் ஓகே. மிச்சம் 44 மார்க்ல டாடா பை பைன்னு விட்டுருக்க. சார் அப்ப எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றது? கேஷ் ஃப்ளோ நிறைய போட்டு பார்க்கணுமா? கேஷ் ஃப்ளோ ஆமா. இதுல நான் அந்த ஆன்சர் டெஸ்ட் 3ல லாவண்யா ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ஆன்சர் பேப்பர் அனுப்ப சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் அந்த 3 சமயம் பாரு.
சரி சரி ஓகே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு எடுத்துட்டோம்னா பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, டைரக்ட் மெத்தட்னா எப்படி போடணும், இன்டைரக்ட் மெத்தட்னா எப்படி போடணும். இன்டைரக்ட் மெத்தட்னா பிபிடில இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் நான் கேஷ் ஐட்டம் இருக்கோ ஆட் லிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார வைக்கணும். கரெக்டா? அதை இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? சரி 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 ஓகே தேங்க்யூ சார். ஓகே பை பை. யார் பார்த்து ஜியோமி? சாய் உங்ககிட்ட பேசிட்டேன்னா நான் இது கேட்டிருந்தேன்ல மார்க்கா, நீங்க பாத்தீங்களா? 4 பேர் தான் எஸ் முடிச்சிட்டாங்க. சார், நான் 8th கொஸ்டின் வரையும் பார்த்திருக்கேன் சார். அதுல 3rd கொஸ்டின் மட்டும் தப்பு சார். அப்புறம் 4th கொஸ்டின் நான் அவங்க எழுதல. சரி, நான் 18 மார்க் தான் உனக்கு போட்டிருக்கேன். ஆன்சர் பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல, ப்ரெசன்டேஷனும் இல்ல, ப்ரிப்பரேஷனும் இல்ல. மார்க் அனுப்புறேன், ஒரு வாட்டி பார். சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல சாய். சரியா? ஓகே சார், பட் நான் பார்த்த வரையும் லைக் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் சார் ஆன்சர் தப்பா இருக்கு. மிச்சத்துக்கு லைக் ஆன்சர் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு சார். சிமிலரா நான் சொல்றதை ஆனா கேளு. நான் பிரசன்டேஷன் வந்து அவங்க மாதிரி பண்ணல, நான் ம். டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். அது என்னது? அது 20K 30K 250L எனது இன்ஸ்டாகிராம் போஸ்டா? நான் அப்படிலாம் தான் மார்க் தர மாட்டேன். எக்ஸாம் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படியே அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரியா போர்டு எக்ஸாம் எழுதினீங்க போன வாட்டி? எஸ் சார். அவ்வளவுதான். அதுதான், நீங்க அப்படி எழுதினீங்க, என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சி லேக்ஸ்னு போட்டு பக்கத்துலயே ஒன்னு திரும்ப ஃபுல் அமௌண்ட்ல போடுறீங்க, இன்னொன்னு திரும்ப 120K போடுறீங்க, 68K இப்படிலாம் தான் மார்க்கே கிடையாதுமா. நான் எவாலுவேட்டே பண்ண மாட்டேன். நீ ஒரு டீச்சரா இந்த மாதிரி பண்ணா எவாலுவேட் பண்ண ஒத்துப்பியா போர்டு எக்ஸாம்ல? சாரி சார், அது ஆக்சுவலி எனக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்றதே எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இது வந்து லைக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் மெயின் எக்ஸாம்ல இப்படிதான் எழுதினேன். ஆனா அங்க அதுக்கு முன்னாடி வேற எதுவும் டெஸ்ட் நான் எழுதுனது கிடையாது. அதனால எனக்கு அது மெயின் எக்ஸாம் தெரியாது ஆன்சர் சார். பேப்பர் ஆர்டிஐ போட்டு வாங்கி பாத்தீங்களா? போட்டிருக்கேன் சார், ஆனா இன்னும் வரல சார். நானே பாருங்க, அதுக்குதான் மார்க் குறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எதுனா எக்ஸாம் டென்ஷன் ஆயிடும், யாரா இருந்தாலும் சரி. சரியா? மார்க் வரும், ஒரு வாட்டி பாருங்க, அடுத்த டெஸ்ட்ல அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே சார். எஸ் சார். ஸ்வேதா பார்த்திபன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்வேதா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மார்க் தெரிஞ்சதா? தெரியும் சார். செகண்ட்? இல்ல சார், அதெல்லாம் தெரியாது. அதான் நான் சொல்றதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 54, செகண்ட் டெஸ்ட் 43, தேர்ட் டெஸ்ட் 34. அப்படியே இப்படி குறையறீங்க, இப்படி லேண்ட் ஆகுது ஃபிளைட். அப்படி ஆளாமா? சார் 3rd டெஸ்ட்ல கேஷ் ஃப்ளோ தப்பா இருக்கு சார். 3 சம்மும் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, அவ்வளவுதான் காலி. அவனுக்கு சொன்ன மாதிரிதான். யார் அவன்? மகேஸ்வரன். ஃபர்ஸ்ட் 3 22 தப்பு, லாஸ்ட் 3 22 தப்பு. உள்ள அந்த 8th 7th எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம் அந்த கண்டிஷன்ஸ் போட்டு போடணும். 10th செம்ல என்ஆர்வி ஸ்கிராப் வேல்யூ கால்குலேஷன் தப்பு, 12th செம்ல பையர் பீரியட் கால்குலேஷன் தப்பு, 11th செம்ல டபிள்யூடிவி டிப்ரிசியேஷனும் தப்பு. அவ்வளவுதான். அதுதான் நான் உங்களுக்கு ஆன்சர் பேப்பர் வேணா அனுப்ப சொல்றேன், கிரீஷ் வருது, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. சரியா? நிறைய ஓகே சார். படிக்கணுமா, நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். சரியா? பிராக்டிஸ் ஓகே பண்ணி சார். ப்ரூவ் பண்ணலாம். ஆ நெக்ஸ்ட் சரண், நீங்க டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? நான் உங்க பேப்பரே பார்க்கலையே. சார் எழுதிட்டேன் சார். என்ன டெஸ்ட் எழுதிருக்கீங்க? சார் அக்கௌண்ட்ஸ் 4 முடிச்சிருக்கேன், லா 1 முடிச்சிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் இப்போ 4 டெஸ்ட் முடிச்சிட்டேன் சார். உங்க பேர் என்ன இப்ப? ஷரன் எஸ்கே. எனக்கு ஒரு பேப்பர் கூட வரலையப்பா. சார் நான் எல்லாமே ஜிமெயில் மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார். எந்த மெயில் காமிச்சு ஒரு வாட்டி செக் பண்ணு. சிஏ இன்டர்ன்னு சொல்லிட்டு டாஸ்க் அந்த இதுல தான் அனுப்பிச்சேன். ஒரு டெஸ்ட் வரலையே. ஏகேஎஸ் இன்டர் டெஸ்ட் அதுக்கா? இல்ல சார், சி இன்டர் ஏகேஎஸ் அந்த மெயில் இல்லப்பா, அந்த மெயில் இல்லப்பா. நீ அந்த இதையும் இதுல அனுப்பி விடு. நான் தான் திரும்ப மெசேஜ் போடுறேன்ல சார்.
நான் இது கூகுள் அந்த இது பிடிஎஃப் தான் சார் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன், அதனால குரூப்பை ஒரு வாட்டி பாருப்பா. ஒரே நிமிஷம் சார். நான் எவ்வளவு வாட்டி போட்டிருக்கேன், அது இது பண்ணி இதாயிடுச்சுன்னு. ஓ சார், இல்லை சார், நான் அதை கவனிக்கல சார். இதில் அனுப்பிச்சிடுறேன் சார் இப்போ. அனுப்பு, அடுத்த வாரம் பேசலாம், சரியா? நெக்ஸ்ட் சாய் மகேந்திர பாபா பேசிட்டேன், நீங்க கிளம்புதுன்னா கிளம்பலாம். அடுத்து லாவண்யா ஸ்ரீ, சாரிமா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சதுக்கு கோச்சுக்காத. குட் மார்னிங். பரவாயில்ல. குட் மார்னிங் லாவண்யா ஸ்ரீ. சொல்லுங்க. அக்கௌண்ட்ஸ் 1 மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் இப்படி திருப்புங்க போனு. டெஸ்ட் 2 சரியா பிராக்டிஸ் பண்ணலையா? ஆமா சார், அதுல கன்சாலிடேஷனும் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்டும் சரியா பிராக்டிஸ் ஏன்னா அது டெஸ்ட் 3ல 70 மார்க் வாங்கியிருக்கீங்க, சரியா? எதிர்பார்த்தீங்களா 70 மார்க்கு? சார் 75 கிட்ட எதிர்பார்த்தேன் சார். ஏன்னா நான் வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே அந்த 5 டேஸ்ல வந்துட்டு மாடியூல் 3 வந்துட்டு கொஞ்சம் பார்த்தேன். ஸோ டெஸ்ட் 3ல வந்துட்டு மாடியூல் 3ல தான் நிறைய லைக் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் AS3 தான் வந்திருந்தனால, சாரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால அது போட்டேன் சார். ஆனா டெஸ்ட் 2ல வந்துட்டு அதுதான் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்னா, அந்த டெஸ்ட் 2 ஒரு வாட்டி படிச்சுட்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் போங்க. ஏன்னா ஓகே அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு வராம இல்ல, சரியா? ஓகே சின்ன சின்ன மிஸ்டேக் தான், அதெல்லாம் இது பண்ணா மார்க் வந்துடும். ஓகே சார். அதே மாதிரி லால ஓவராலா ஓகே எழுதிருக்கீங்க, நடுவில் ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் ரொம்ப சின்னதா எழுதிருக்கீங்க, அது உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் லால. ஆமா சார். ஓவராலா அது ஓகே 44, ஆனா 44 பத்தாது. ஓகே சார். ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ரொம்ப சின்னதா எழுதிருக்கீங்க, அது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா இதாயிடும். ஓகே சார். லால அதுதான். அப்புறம் வேற என்ன டெஸ்ட் எழுதிருக்கீங்க? PT1 எழுதுங்க. DT1 சூப்பர், 40 மார்க். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்துட்டேன், எதுவும் இது கிடையாது, நோ தப்பு நோ ராங். மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சி அழகா இதே மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம், சரியா? ஓகே சார். உங்களுக்கு எதை படிக்கணும் படிக்காதுன்றது தெரிஞ்சிச்சு. எப்ப டிடி அதான் அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் 3ல 70 மார்க் வாங்குனீங்களோ அப்பயே யூ ஹேவ் த பொட்டன்ஷியல். அதனால உங்ககிட்ட நான் வேற எதுவும் இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்றது பிரயோஜனம் கிடையாது. யூ நோ எவ்ரி திங். ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 20 மார்க் விட்டுருக்கீங்க, ஏன்? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுமே வந்துட்டு நான் டக்கு டக்குன்னு எழுதினேன். ரெண்டுத்துக்குமே வந்துட்டு லைக் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்து எழுதலான்றது எனக்கு தெரியாது. அதனால 2 டெஸ்ட்லயுமே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 20 மார்க்ஸ் விட்டேன், செகண்ட் டெஸ்ட்ல 25 மார்க்ஸ் கிட்ட நான் விட்டுட்டேன், எழுதவே இல்லை சுத்தமா. ஸோ ஆனா தேர்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் ஐ திங்க் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண நினைக்கிறேன். ஸோ ம் அதுதான் பிரச்சனை, சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் டே ப்ரிப்பேர் பண்ணணும்னா எடுத்துக்கோங்க. ஓகே சார். அந்த 70 மார்க் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு காதுல கேட்க, 20 மார்க் 40 மார்க் எப்படி இருக்கு காதுல கேட்க, கரெக்ட். சரியா? அந்த ஒரு ஸ்டெப் எஃபர்ட் தான் சக்சஸ் கொடுக்கும், ஓகே ஓகேவா? வெரி குட், ஓகே நல்லா படிங்க, அடுத்த வாரம் டூ வெல். ஓகே தேங்க்யூ சார். ஓகே பை பை, எல்லார்ட்டையும் பேசிட்டேன். நீங்க அந்த இதுக்கு இது பண்ணிடுங்க சரண், 4 டெஸ்ட்டும். ஓகே சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க அனுப்பிட்டேன் மகேந்திர சார். பாபா. சார் நான் எந்த ஏரியால சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்? எல்லாமே தான், புக்கை வச்சு ப்ராக்டிஸே பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணதை மைண்டுக்கு எடுத்துட்டு போல, கரெக்டா அதை திரும்ப அப்ளை பண்ணல. ப்ரொவிஷன் ஒர்க்கிங் இதெல்லாம் தான் இது பண்ணும், இதை ஆட் பண்ணும், இதை லெஸ் பண்ணும், இது இதனால ஆட் பண்ணும், இது இதனால லெஸ் பண்ணுன்றத மனசுக்கும் பிரெயினுக்கும் நீ இன்னும் கொண்டு போல, போட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுற ஜாலியா. சரி, நான் ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிறேன் சார், இத்தனைக்கு ஃபோக்கஸோட தான் ப்ராக்டிஸ் கூட பண்றேன் சார். அதுதான் சரி, நீ படிக்கலன்னு நான் அவனை சொல்லலையே. ஓகே ஓகே சார். நீ படிக்கலன்னு நான் அவனை சொன்னா? இல்லை சார், அப்படி இல்லை சார். அப்படி பண்ண மார்க் வர மாட்டேங்குது சார், அதான் சார் கவலையா அப்படி இருக்கு. பண்ணி மார்க் ஏன் வரனா, அப்ப ஏதோ தப்பு இருக்கு. ஒன்னு ஃபோக்கஸ்டா இல்ல, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒர்க்கிங் பண்ணதை ஏன் எதுக்குன்னு தெரியாம பண்ணிடுறோம். இது இங்க ஆட் பண்ண சொல்றேன், ஆட் பண்ணிடுறேன். இது இன்டைரக்ட் மெத்தட்ல இதை ஆட் பண்ண சொல்றேன், ஓகே ஆட் பண்ணிட்டேன். அதை ஏன் ஆட் பண்ணணும்? அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா இல்லாதனாலதான் ஆட் பண்றோம். இது ஃபினான்ஸ் ஐட்டம், அதனால ஆட் பண்றோம், லெஸ் பண்றோம், வாட் எவர் இட் மேபின்றத அண்டர்ஸ்டாண்ட், சரியா?
கொஷின்ஸ்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியலனா நர்வஸ் ஆயிரும் சார் அப்படியே. ஆஹ் அப்படிதானே. அதுல அதுல வந்து மிச்ச எல்லா ஸ்டெப்புமே தப்பா போட்டுருக்கேன் சார். ம் 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 இப்படிதான் சார் மெயின் எக்ஸாம்லயே விட்டுறேன். எம்சிக்யூலாம் நான் இதுவே மார்க் பண்ணாமே வந்துட்டேன் சார் நடுவில். அதுதான் சார் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பொறுமையா பண்ணு. ஒரு விஷயத்த மூணு பொறுமையா பண்ணா அந்த விஷயம் அழகா முடியும். 3 கோடு வரும்ல சார், அது விட்டே வந்துட்டேன் சார் நான் எம்சிக்யூல இந்த வாட்டி. 3 கோடுனா அதான் சார் கோடிங் கோட் மாதிரி சொல்லுவாங்க, எம்சிக்யூ மேட்ச் ஆகிற நம்பர் சொல்லுவாங்கல்ல சார். அதனால எம்சிக்கு இது பண்ணு உனக்கு. ஆமா சார், அது விட்டேன் சார் இந்த வாட்டி. ஓஹோ, எனக்கு தெரியலடா தம்பி. அப்ப ரொம்ப நர்வஸ்ல மார்க் விட்டுருக்கேன் சார் கொஸ்டின்ஸ் எல்லாம். குறைப்பாங்க. எம்சிக்யூ கோட் எழுதுவாங்க, ஏபிசி அந்த 3 இது எஸ் சார், போடுவாங்க. அது 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 விட்டேன் சார். ஓ, ரொம்ப நர்வஸ்ல விட்டுறேன் சார், அதுதான் சார் பயமா இருக்கு. அப்ப நர்வஸ்னஸ் இருக்குன்னா பொறுமையா எழுது, அவசரப்படாத. ஓகே சார். ஹலோ சார். யாருப்பா? சொல்லு சரண். சார் ஷாரன். சார் எல்லாம் டெஸ்ட் அனுப்பிச்சிட்டோம் சார். ஓகேடா, நான் பார்த்துட்டுறேன்டா. மொத்தம் ஏ சரணா? அதே சார், ஜிமெயில் ஐடி தான் சார். சரி, ஓகே, பத்திரம், பார்ப்போம். ஓகே, படிங்க. தேங்க்யூ சார்.